ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி கிரிக் என்டர்டைன்மெண்ட் ஜங்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சஞ்சு சாம்சன் வர்சஸ் சுப்மன் கில்லோட ஓப்பனிங் ஸ்டாட்ஸ் பற்றின ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2015 வந்து மெய்டன் கால் அப் டு தி இந்தியன் டீம் வந்து ரிசீவ் பண்ணார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீரீஸில் வந்து அவர் டெபியூட் பண்ணலை, சான்சஸ் கிடைக்கல. அப்புறமா ஒரு 2019 தான் T20 இன்டர்நேஷ்னல் டெபியூட் பண்ணார் இந்தியன் டீம்காண்டி. அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து சான்சஸும் இல்லை, பெருசாகவும் அவர் ரன் அடிக்கலை, அது உண்மை தான். ஒரு 2021 தான் மெயின் பிளேஸில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை வந்து ஆட வச்சாங்க. ஒரு அயர்லாண்டோட 50, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் அந்த மாதிரி ஒரு 50ஸ்லாம் வந்து அங்கேயும் அடிச்சு நின்றார். எப்போ அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் கௌதம் கம்பீர். ஆமாம், இது உண்மை தாங்க. கௌதம் கம்பீர் இந்தியன் டீம் ஹெட் கோச் ஆன பிறகு சஞ்சு சாம்சனுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 2024 ஸ்ரீலங்காவில் நடந்த T20 இன்டர்நேஷ்னல் சீரீஸில் தான் சஞ்சு சாம்சனுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. செகண்ட் T20 இன்டர்நேஷ்னலில் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக அவர் ஓப்பனிங் ஆட வருவார் அலாங் வித் ஜெய்ஸ்வால். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச்லேயுமே வந்து டக் அவுட்ராக ஆவார். ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 1-1 ஆடுவார். அதுக்கப்புறமா வந்து ஒரு பங்களாதேஷ் சீரீஸ்லேருந்து ஃபிட்ஸ்டாக கொடுத்துட்டாங்க, நீ ஓப்பனிங் போய் ஆடுன்னு சொல்லி சஞ்சு சாம்சன் ஓப்பனராக ஆட ஆரம்பித்தார். ஸோ நம்ம அவர் ஓப்பனராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார், ஏன் வந்து அவர் டிசர்வ்டாக இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ் சீரீஸ்லேருந்து அவருக்கு கன்சிஸ்டன்ட் ரன்னு கிடைக்க ஆரம்பிச்சது ஆஸ் அ ஓப்பனராக. ஸோ நம்ம அவரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து பார்ப்போம். ஆஸ் அ ஓப்பனராக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் வேரியஸ் டீம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட் T20 இன்டர்நேஷ்னலில் 29/19 வந்து ஸ்கோர் பண்ணார். செகண்டில் 10 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணார் செகண்ட் மேட்ச்சில். தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் செஞ்சுரி அடித்தார் 111 ஆஃப் ஜஸ்ட் 47 பால்ஸ். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரி. 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்சுமே ஆனார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு T20 இன்டர்நேஷ்னல் சீரீஸ் ஆடணும் 2024. எப்போனா ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா மெயின் டீம் வந்து பார்டர் கவாஸ்கர் ஆடினாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வந்து மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து T20 சீரீஸ் வந்து ஆடினாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட. ஈவன் வந்து லட்சுமண் தான் வந்து கோச்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸில். லட்சுமணார் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ், பட் ஆனால் கம்பீர் வந்து அந்த சீரீஸ் கோச் பண்ணல. சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் சீரீஸ் அதில் 2 மேட்ச் வந்து டக் அவுட் ஆனார், மீதி 2 மேட்ச் வந்து செஞ்சுரி அடித்தார். ஹிட் அண்ட் மிஸ் மாதிரினா வந்து அந்த சீரீஸ் ஆனார். 2 மேட்ச்சில் செஞ்சுரி, பட் 2 மேட்ச்சில் வந்து டக் அவுட்டும் ஆனார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் சீரீஸ் வருவோம். இன்லேண்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் நடந்த சீரீஸ் 2025 ஜான்வரியில் நடந்த சீரீஸ். அந்த சீரீஸில் வந்து அவர் பேட்லேருந்து வர ரன்ஸ் வந்து கம்மியாச்சு. எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ். ஷார்ட் பால் போட்டு இன்லேண்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 51 ரன்ஸ் தான் அடித்தார் 5 இன்னிங்ஸில். ஸோ அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அவுட்டிங் தான் சஞ்சு சாம்சனுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போது வந்து ஓப்பனராக ஆடினார்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா டிசம்பரில் நடந்த லாஸ்ட் T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் தான் ஓப்பனிங் சான்ஸ் அடிச்சது. கேல்குலேட் பண்ணும்போது 13 இன்னிங்ஸில் 417 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுதான் சஞ்சு சாம்சனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். செஞ்சுரி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அவர்கிட்டேருந்து ஒரு 30s and 40s வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்றது உண்மை தான். இந்த செஞ்சுரிஸ், இந்த 3 செஞ்சுரிஸ் தான் வந்து அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்கு அவரோட T20 நேஷனல் கரியருக்கு. இப்போ நம்ம சுப்மன் கில்க்கு வருவோமே. சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா கப்லேருந்து இவர் தான் எங்கள் T20 ஓப்பனர்னு சீஃப் செலக்டர் அதர் சொன்னாங்க. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் டைம் ஓப்பனர் தான், அவர் மெயின் ஓப்பனர் கிடையாது. சுப்மன் கில் தான் எங்களுக்கு வந்து 3 ஃபார்மர் பிளேயர்ஸ். ஸோ அவர் தான் வந்து எங்கள் மெயின் ஓப்பனர்னு வந்து அதர் சொன்னார். ஸோ சுப்மன் கில்க்கு வருவோம். சுப்மன் கில் வந்து எவ்வளோ மேட்சஸ் வந்து ஆடினார் இந்த டைம் பீரியடில், அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து அப்போது எந்தெந்த சான்ஸ் கிடச்சிதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் 2025 தான் வந்து ஓப்பனராக வந்து சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா UAEயோட 20 நாட் அவுட் வந்து அடித்தார் 9 பால்ஸில். செகண்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானோட வெறும் 10 ரன்ஸ் தான் அடித்தார். தேர்ட் மேட்ச் ஓமனோட 5 ரன்ஸ் அடித்தார். அப்புறமா பாகிஸ்தானோட 47 ரன்ஸ் அடித்தார். அண்ட் பங்களாதேஷோட 29 ரன்ஸ் தான் அடித்தார். ஸ்ரீலங்காவோட 4 ரன்ஸு. அண்ட் ஃபைனல்ஸில் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக வெறும் 12 ரன்ஸ் தான் அடித்தார். ஸோ நம்ம ஏஷியா கப்பில் சுப்மன் கில்லோட டோட்டல் ரன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ அடிச்சிருக்காருன்னா
115 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு ஏஷியா கப் முழுக்க. 7 இன்னிங்ஸில் 115 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. வேறு சஞ்சு சாம்சன் வந்து ஏஷியா கப் ஆடினாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆடினார். எங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடினார், மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் ஆடினார், நம்பர் 5 ஆடினார். ஸோ அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம் என்னென்னு. ஃபஸ்ட்டு மேட்ச் யூஏஇயில் பேட்டிங் பண்ணலை, செகண்ட் மேட்ச் பாகிஸ்தானோடையும் பேட்டிங் பண்ணல. தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமனோட பேட்டிங் ஆடினார். எங்கன்னா நம்பர் 3ல் வந்து ஆடினார், 56 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அந்த மேட்ச்சில் போய் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். அதே ஓமன் மேட்ச்சில் சுப்மன் கில் வெறும் 5 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நம்பர் 5ல் வந்தார், 13 ரன்ஸ் தான் அடிச்சார். ஆனால் 17 பால்ஸ் எடுத்தார். அந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் ஆடினார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து பேட்டிங்கே ஆடல. இன்ஃபேக்ட் வந்து அந்த மேட்ச்சில் வந்து ஹெவி கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க டீம் இந்தியா. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து த்ரூ அவுட் இன்னிங்ஸ் பேட்டிங்கே வரல, ஈவன் ஆஃப்டர் தி லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். ஸோ வந்து அது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட 39 ரன்ஸ் அடிச்சார் 23 பால்ஸில் அட் நம்பர் 5 பொசிஷன். அப்புறமா பாகிஸ்தானோட ஃபைனல்ஸில் 24 ரன்ஸ் அடிச்சார். ஸோ சஞ்சு சாம்சன் அடித்த ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பில் 132 ரன்ஸ் அடித்தார் இன் 4 இன்னிங்ஸ். 132 ரன்ஸ் தான் அடித்தார் 4 இன்னிங்ஸ். வேறு சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 127 ரன்ஸ் தான் அடித்தார். சுப்மன் கில் ஆஸ் ஓப்பனராக ஸ்கோர் பண்ண ரன்ஸை விட சஞ்சு சாம்சன் அந்த சீரீஸில் வந்து 8 ரன்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணார், ஈவன் ஆஃப்டர் பிளேயிங் லெஸ்ஸர் இன்னிங்ஸ் தேன் ஹிம். ஸோ இதுதான் வந்து ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சுப்மன் கில்க்கும் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த பைலேட்ரல் சீரீஸில் வந்து சுப்மன் கில் ஓப்பனிங் ஆடினார். அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் வந்து டீசெண்டாக தான் ஆடினார், உண்மையை சொல்லி ஆகணும். ஏன்னா சில மேட்சஸ் வந்து அவர் நல்ல டச்சில் இருக்கும் போது ரெயின் வந்து இன்டர்ப்ட் பண்ணி கால்ட் ஆஃப் ஆச்சு. ஸோ சுப்மன் கில் வந்து மீடியோக்காரன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு ஆவரேஜாக வந்து ஆடினார். டீசென்ட் எனாஃப் கம்பேர்ட் டு ஏஷியா கப்னு சொல்லலாம். சுப்மன் கிலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். 37 ரன்ஸ் அடிச்சார் ஃபஸ்ட் மேட்ச்சில், செகண்ட் மேட்ச்சில் 5 ரன்ஸ் அடிச்சார், தேர்ட் மேட்ச்சில் 15 ரன்ஸ் அடிச்சார், ஃபோர்த் மேட்ச்சில் 46 ரன்ஸ் அடிச்சார் அண்ட் ஃபிஃப்த் மேட்ச்சில் 29 ரன்ஸ் அடிச்சார். டோட்டலாக இந்த சீரீஸில் அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எவ்வளோன்னா 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அதே நோ 50+ ஸ்கோர். ஏஷியா கப்லையுமே சரி ஆஸ்திரேலியா சீரீஸ்லையுமே சரி ஒரு 50+ ஸ்கோரும் ஸ்கோர் பண்ணல. வேறு சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மேட்ச் தாங்க ப்ளே பண்ணார் அந்த ஆஸ்திரேலியா சீரீஸில். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் இன் மெல்பர்ன் அவர் வந்து 1 டவுனில் வந்து ஆனார், 2 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆனார். அதுக்கப்புறமா வந்து அந்த சீரீஸ் முடிஞ்சு அவர் ஆடல. ஜிதேஷ் சர்மா தான் சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வருவோம். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த சீரீஸ் தான் சொல்கிறேன். அதில் சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 ரன்ஸும், செகண்ட் மேட்ச்சில் வந்து 0 ரன்ஸும், தேர்ட் மேட்ச்சில் 28 ஆஃப் 28 பால்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். 32 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணார். 5 மேட்ச் சீரீஸில் வந்து 32 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணார். ஃபஸ்ட்டு 3 இன்னிங்ஸ் தான் ஆடினார், அதில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். வேறு சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஆஃப் தி பைலேட்ரல் சீரீஸில் வந்து ஆடினார். அந்த ஒரு மேட்ச்லேயே 37 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் டிஸ்கஷனுக்கு வருவோம். சஞ்சு சாம்சனா சுப்மன் கில் பெட்டர் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா அத்ராசிட்டி ஃபார்ம்ஸ் எடுத்திங்கன்னா சுப்மன் கில் தான் வந்து எட்ஜ் இருக்குது அகேன்ஸ்ட் சஞ்சு சாம்சன். ஏன்னா சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மெட் பிளேயர். ஓடிஐ ஃபார்மெட்டில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். டெஸ்ட்டு ஃபார்மெட்டில் குட், நாட் ஆஸ் மச் அஸ் குட் கம்பேர்ட் டு தி ஓடிஐ ஃபார்ம், பட் குட். ஏன்னா நான் வந்து நீங்கள் இங்கிலாந்து சீரீஸ் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக சொல்லணும் இங்கிலாந்து சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸுங்க. அண்டர்ரேட் பண்ண மாட்டேன் நான். லைக் இந்த மாதிரி சுப்மன் கில் பேட்டிங் ட்ராட் ஆனார்னு. பேட்டிங் ட்ராட்ஸும் சரி பவுலிங் ட்ராட்ஸும் சரி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணது ரன்ஸ் தாங்க. அந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ ஆனார்ன்றது தான் முக்கியம். அந்த சீரீஸ் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சீரீஸாக இருந்தது சுப்மன் கில்க்கு. அதுக்கு அந்த சீரீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் அவுட்டினாராக இருந்தது கில்லுக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு ஓகே லெட்ஸ் கம் டு த டாபிக். இப்போது நம்ம வந்து T20 இன்டர்நேஷ்னலில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஷியா கப்லேருந்து சுப்மன் கில் தான் வந்து ஓப்பனிங் பண்ணார் டீம் இந்தியாவுக்கு. அந்த 15 இன்னிங்ஸ் மொத்தமாக வந்து ஆடினார். அந்த 15 இன்னிங்ஸ்லையுமே வந்து ஒரு 50மே வந்து ஸ்கோர் பண்ணல. வேறு சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில், அதாவது சுப்மன் கில் ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து சஞ்சு சாம்சன் எத்தனை இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காரு, 171 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. வித் 1 மேன் ஆஃப் த மேட்ச் அகேன்ஸ்ட் ஓமன் வந்து பெரிய டீம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அதே ஓமன் கிட்ட சுப்மன் கில் வந்து 5 ரன்ஸில் அவுட் ஆனார். ஸோ இங்கே நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கல்ல, யாராக இருக்கட்டுமே சரி, ஒரு கில்லோ இருக்கட்டும் ஒரு சாம்சனாக இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து
ஒரு கேரண்டீடு ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். லைக் நான் வந்து ஒன்றில் பேட் பண்ணுறேன்ப்பா, நீ இவ்வளோ மேட்சஸ் ஆடு. அப்புறமா வந்து அவன் ஸ்கோர் பண்ணானா இல்லையான்னு எவலேட் பண்ணி அவனில் வந்து ட்ராப்போ இல்லை வந்து பர்சிஸ்ட் பண்ணுமான்றது டிசைட் பண்ணுங்கள். இப்போது சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுப்மன் கில் அகேன்ஸ்ட் கிடையாதுங்க. ப்ளீஸ் நான் வந்து ஃபஸ்ட் நான் வந்து தெரிவிச்சிடுறேன். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஐ லவ் எவ்ரி ஒன். நான் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்னிங்ஸ் வந்து சான்சஸ் கிடச்சிது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 291 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 19 ரன்ஸ், ஒரு மேட்ச்சுக்கு 19 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ்னு வச்சுப்போமே. வேறு சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தோன்னா அதே டைம் பீரியடில் நம்பர் 5, நம்பர் 4, நம்பர் 3 இந்த மாதிரி மாற்றி ஆடி ஒரு 6 இன்னிங்ஸ் தான் சான்ஸ் அடிச்சது. அதில் 171 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போது நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயரை எடுத்து ஓப்பனிங் ஆட வச்சுருக்கீங்க. அவர் பெர்மனெண்ட் பிளேயரா இல்லை பேக்கப் ஆடலாம் நான் பேச விரும்பலை. நீங்கள் ஒருத்தர் பிளேயரை வந்து ஆடிருக்கீங்க. அவர் ஆடினவர் ஒரு டீசெண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நோவேர் வந்து சுப்மன் கில் தான் வந்து மெயின் பிளேயர். வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் யூ ஆர் சென்டிங் டு தி பிளேயர் லைக் சஞ்சு சாம்சன்? ஒரு பிளேயர் நான் வந்து இப்போ ஒரு பிளேயராக வந்து அவருக்கு எப்படி இருக்கும்? இப்போது வந்து இமேஜின் இப்போது நான் வந்து சஞ்சு சாம்சன் இடத்துல இருக்கேன்னா எனக்கு எப்படி இருந்துருக்குன்னா நான் எனக்கே வந்து ஒரு இது இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது. நான் வந்து வெதர் நான் வந்து டீமில் இருக்கேனா இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டிங் பொசிஷன் வந்து மியூசிக்கல் சேர் ஆடும்போது எந்த ஒரு பிளேயருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து லோ ஆக தான் செய்யும். T20s வந்து நான் ஆர்கியூ பண்ணலாம் வந்து பேட்டிங் பொசிஷன் வந்து ஓவர் ரேட்டட் அது நான் வந்து பேசலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாம். ஆமாண்டி ஃபார்மேட்டில் பேட்டிங் பொசிஷன்ஸாக வந்து ஓவர் ரேட்டட் தான். என்ட்ரி பாயிண்ட்டுன்றது முக்கியம் இல்லையா? அந்த என்ட்ரி பாயிண்ட்டு தான் முக்கியம். நீங்கள் வந்து இப்போது சிவம் டுபே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஆடுவார், நம்பர் 5 ஆடுவார். ஆனால் நீங்கள் சிவம் டுபே வந்து 19th ஓவர் ஆட வைப்பீங்களா? டெத் ஓவர்ஸில் ஆட வைப்பீங்களா ஃபினிஷராக? கிடையாது. அவர் ஒரு டிசைனேட்டட் ஸ்பின் பேஷர் ஹிட்டர். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் ஒரு 8 to 12 ஓவர்ஸோ இல்லை 8 to 15 ஓவர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹிட்டிங் ஜோன், அவரோட ஹிட்டிங் ஏரியா. ஸோ அங்கே வந்து அவர் வந்து நல்லா ஆடுவார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளேயர்ஸோட வந்து ஒரு பாசிட்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து பேக்கப் பண்ணணும், அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கணும். இல்லை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க T20 வேர்ல்டு கப்பில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் தான் வந்து ஓப்பனர். இஷான் கிஷன் வில் பி a பேக்கப் ஃபார் him. இஷான் பேக்கப் சொல்லலாம்னா இஷான் கிஷன் வந்து ஒரு செகண்டரி சாய்ஸ் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா கில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா ஆடுற 4th T20 இன்டர்நேஷ்னல் தான் இது, இன்க்ளூடிங் தி சவுத் ஆஃப்ரிக்காஸ் லாஸ்ட் T20. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேர்ல்டு கப்புக்கு சஞ்சு சாம்சனுக்கு 11th சான்ஸ் வேணும்னா இல்லைங்க. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து 11th வந்து சான்சஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இஷான் கிஷன் வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டார், சஞ்சு சாம்சன் விட நல்லா ஆடிட்டார். அப்போது நம்ம இஷான் கிஷனுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும். என்ன தான் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒழுங்காக சான்சஸ் கொடுக்கலனாலுமே கரண்ட் சினாரியோ தானே இம்பார்ட்டண்ட். எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க, பாஸ்ட் வந்து ஈஸியாக மறந்துடுவாங்க, கரண்ட் சினாரியோ தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் வேர்ல்டு கப் வேறு அரௌண்ட் தி கார்னர். ஸோ டஃப் டிசிஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ சஞ்சு சாம்சன் அன்ஃபார்ச்சுனேட்டாக 11th இடம் பிடிக்க முடியாது. இஷான் கிஷன் தான் ஹேஸ் டு ஓப்பன். பட் என்னோடய கோரிக்கை என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் அட்டாச் சஞ்சு சாம்சன் ப்ரூச்சுவலி. சிம்பத்தி மர்ச்சன்ட்டோ ஒரு ஜஸ்டிஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறாரு, பிஆர் வச்சு ரன் பண்ணுறாருன்னா கிடையாதுங்க. நீங்கள் வந்து த்ரோடி நீங்கள் வந்து அவர் கரியர் ஆரம்பித்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்சஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. எல்லா சப்போர்ட்டர்ஸுமே சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர், கிரேட்டஸ்ட் பிளேயர்னு ஹைப் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறான்னா, சஞ்சு சாம்சனுக்கு சான்சஸை வந்து கரெக்டாக கொடுங்க, எல்லாரையும் போல் ஈக்குவலாக நடத்துங்க. ஒரு சுப்மன் கில்லுக்கு மாதிரியோ இல்லை ஒரு லைக் ஒரு மற்ற பிளேயர்ஸுக்கு கொடுக்குற சான்சஸ் மாதிரியோ. ஏன்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ சூரியகுமார் யாதவே நம்ம எடுத்துப்போம், நம்ம கேப்டன் ஆஃப் T20 இன்டர்நேஷ்னல் டீம் இந்தியாவுக்கு. அவர் எவ்வளோ மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினார். இந்த செகண்ட் மேட்ச்சில் அடித்த 50க்கு முன்னாடி ஒரு ரஃப்பாக ஒரு 30 to 35+ இன்னிங்ஸ் வந்து 50 ரன்ஸே ஸ்கோர் பண்ணல. ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனை. இங்கே நான் வந்து இப்போது நான் சஞ்சு சாம்சனுக்கு இவ்வளோ கொடுங்க, இவருக்கு இவ்வளோ கொடுத்துட்டு அப்படின்னு இல்லைங்க. ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுங்க. யார்ட் ஸ்டிக் வந்து எல்லாருக்குமே சரியாக வைங்க. இவருக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கும் இல்லை இவருக்கு ஒரு கம்மியாகவும் வைக்காதீங்கன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன் நான். ஸோ இதுதான் என்னோடய வந்து ரெக்வஸ்ட்டு, இதுதான் என்னோடய ஒப்பீனியன்.
அதனால் வந்து சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-5 T20 மேட்சஸ் 4-50 T20யில் வந்து ஆடணுமா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கலாம். மேபி டீம் இந்தியா இப்படி ஒன்று பண்ணலாம். அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டார். ஸோ அவர் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இஷான் கிஷனையும் சஞ்சு சாம்சனையும் ஓப்பன் பண்ணிட்டு திலக் வர்மா சப்போஸ் 4th and 5th T20க்கு இன்ஜுரிலேருந்து ரெக்கவர் ஆகி ரெடியாக இருக்காருன்னா திலக் வர்மா 1-down ஆட வைக்கலாம். ஸோ மேபி ஒரு 4 and 5th இந்த சீரீஸ் மட்டுமே சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுத்துடலாமே அப்படின்னு தான் என்னோடய கருத்து. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சஞ்சு சாம்சன் என்ன பண்ணார், என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னென்னா சுப்மன் கில் வந்து ரியலி வந்து ட்ரெமெண்டஸ் பிளேயர் தான். அவர் வந்து கிரிக்கெட் ஆட தெரியாதுன்னு சொன்னேன்னா நான் கிரிக்கெட் பார்க்கவே லாக்கி இல்லை எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரிலண்டா அர்த்தம். இதான் உண்மை. பட் ஆனால் T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்டில் அவர் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணல. ஆமாம், இதான் அந்த உண்மை. பட் ஆனால் சஞ்சு சாம்சனுக்கும் சுப்மன் கில்க்கும் கம்பேர் பண்ணும்போது சுப்மன் கில் எங்கே வெயிட்டேஜ் ஆகிறாருன்னா சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி தொடர்ச்சியாக சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆகலை. டச்டி வந்து மெயின் திங். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுப்மன் கில் வந்து என்ன தான் 15+ இன்னிங்ஸ் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலைன்னு சொன்னாலுமே அந்த 15 இன்னிங்ஸ்லையுமே வந்து ஒரு 20யோ ஒரு 30யோ இல்லை ஒரு 25 சம்திங் இந்த மாதிரி ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோர் வந்து அடிக்க தான் செய்கிறார். வேறு சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 செஞ்சுரிஸ் விட்டுருல 3 செஞ்சுரிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு ஓமன் அகென்ஸ்டா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே ஒரு 2 or 3 இடத்துல 37 runs அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் சுப்மன் கில் சஞ்சு சாம்சன் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஸ்பெக்டில் சஞ்சு சாம்சன் வந்து வெயிட்டேஜ் இருக்கும் சுப்மன் கில் அகென்ஸ்டா. இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து சுப்மன் கில் ஹேஸ் மோர் வெயிட்டேஜ் அகென்ஸ்ட் சஞ்சு சாம்சன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேயருமே வந்து நான் வந்து ப்ளேம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அவங்க வந்து கொடுத்த சான்சஸ் ஸ்கோர் பண்ணல. பட் என்னென்னா சுப்மன் கில் வந்து சஞ்சு சாம்சனோட அதிக சான்சஸ் கிடச்சிது. நான் என்ன சொல்கிறேன், சுப்மன் கில் கொடுத்த சான்சஸே சஞ்சு சாம்சன் கொடுங்க. T20 வேர்ல்ட் கப் அவர் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நான் சொல்லலை. இந்த ஒரு 5 மேட்ச் சீரீஸ் வந்து அவர் ஆடிட்டோம். ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, சஞ்சு சாம்சனோட ஃபேஸ் நீ 3rd T20 இன்டர்நேஷ்னலில் அவர் அவுட் ஆகிட்ட அப்புறம் ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டோமேன்றில்ல, அவர் லிட்ரலி வந்து அவ்வளோனா எப்படி வச்சுருந்தாருன்னா அவ்வளோதான்டா நமக்கு வந்து T20 வேர்ல்ட் கப் ஆட போகிறதில்ல. நீ அவர் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே இல்லைங்க. நீங்கள் ஒன்று ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு தடிவாளம் மாதிரி சம்திங் இருக்குது. லைக் அவருக்கு எப்போயுமே ஒரு செக்யூரான ஒரு இது இல்லையோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி லாட் ஆஃப் டிஸ்ஒப்பீனியன் வரும் வித் மீ. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கிளாரிட்டி இல்லையோ, ஒரு செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட் இல்லையோ, ஒரு நல்ல ஒரு இது பண்ணுற மாதிரி இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. சஞ்சு சாம்சன் நீங்கள் நல்லா ஆடினீங்க. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். பட் கரண்ட் சினாரியோவில் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இஷான் கிஷன் மட்டும் இல்லை, அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருக்கார். அவர் எந்த தப்புமே பண்ணல வெளில போகிறதுக்கு. ருத்ராஜ் ஜெய்க்வாடுமே சரி நல்லா ஆடிருக்காரு. மறக்காதீங்க, ருத்ராஜ் ஜெய்க்வாட்லாம் வந்து ஒரு செஞ்சுரி ஒரு 250ஸ்லாம் அடிச்சிருந்தார். அப்புறம் வைபவ் சூரியவன்சி, கரண்ட் சென்சேஷன், அப்புறம் ஆயுஷ் மாத்திரை, இந்த மாதிரி லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்காங்க அவனோட சான்சஸ்லாண்டி. ஸோ சஞ்சு சாம்சன் நம்ம வந்து என்ன தான் வந்து ஒரு வேரியஸ் ரீசன் நம்ம சொன்னாலுமே வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம அடித்தாதாங்க வந்து இந்த உலகம் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணும், பேசும். நான் எப்போதுமே சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சூப்பர் பிளேயருங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் he should capitalize the chances. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். வேறு அலான்சே சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் வந்து அவர் ODI டெஸ்ட்லேயே வந்து பெர்சிஸ்ட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா நீங்கள் T20யில் ஃபோர்ஸ் பண்ணி அவரோட மற்ற ஃபார்மெட்டில் உள்ள ஃபார்மை நான் வந்து இழக்கணும்னு நான் விரும்பலை. நீங்கள் மறக்காதீங்க, அவர் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இன்ஜுரி ஆனதை பார்த்தோம். அது எவ்வளோ வந்து ட்ராபேக்காக இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பேட்டரி இல்லாமல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனோன்றது தெரிஞ்சுது. ஸோ அந்தந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அந்தந்த இதில் வந்து சான்சஸ் கொடுங்க. எதில் வந்து அவங்க சூட்டபுளாக இருக்காங்களோ அது கொடுங்க. ஃபார்மேட் மிக்ஸ் பண்ணி தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ண வேண்டாம். நீங்கள் சுப்மன் கில் எடுத்துட்டிங்கன்னா
இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு உடனே ஏஷியா கப் ஆனார். ஏஷியா கப் ஆடிட்டு உடனே வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆடினார். திரும்ப ஆஸ்திரேலியாவில் போய் ஒயிட் பால் சீரிஸ் ஆடினார். தொடர்ந்து வந்து அவருக்கு ஒரு எப்படின்னா வந்து டைட் ஸ்கெடியூலாக இருந்தது. இன்ஜுரி ஆனார். ஸோ நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த கரண்ட் மாடர்ன் கிரிக்கெட் ஏராவில் 3 ஃபார்மேட் பிளேயர் வந்து கஷ்டங்க. நிஜமாக வந்து 3 ஃபார்மேட் பிளேயர் வந்து ஆடுறது கஷ்டம். நான் வந்து ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி சொல்லலை, மற்ற என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். லைக் இந்த மேட்ச் ஷெடியூல் சொல்கிறேன், இல்லை இந்த மாதிரி நான் விஷயத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு டைட் பேக் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் ஆடுறது கஷ்டம். அவருக்கு வந்து சத்தியமாக இன்ஜுரி ஆகும், கண்ணா பின்னான்னு ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீம் இந்தியா ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் கேப்டன்சி கொண்டு வரணும்னு நான் நம்புகிறேன், மற்ற டீம்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இது போல் ஒரு நல்ல கிரிக்கெட் பற்றின வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் பாய்ங்க.